இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம். இயேசு ஜீவிக்கிற வழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்தமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை கேட்கிற, சுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவர்களும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தர் எதை உண்டாக்கியிருக்கிறார்? கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். இந்த நாளிலே ஒரு பகுதியை நாம் சிந்திக்க போகிறோம். அடுத்த வாரம் காண்கிற கண் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கி முதல் பகுதியில் கேட்கிற காது என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய காது கேட்கிற காது தானா? ஒரு இப்போ நாம் பேசுகிறவங்களுக்கு கேட்க தான் செய்யும். தேவன் என்ன சொல்லுகிறார் ஏனென்றால், ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது கடைசியில் முடிவில் சொல்லுகிறார், கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன். அப்போ அநேகருக்கு காது கிடையாது. அப்போ எல்லாருக்கும் காது இருந்தது. ஆனால் கேட்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற, அதன்படி செயல்படுகிற அனுபவம் சிலருக்கு தான் இருந்தது. கேட்கிற காது என்பது என்ன? தேவனுடைய மகத்துவங்களையும் தேவனுடைய விருப்பங்களையும் தேவனுடைய சித்தங்களையும் செவி வழியில் கேட்டு விட்டு விட்டு போகிறதல்ல, அதன்படி செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட கேட்கிற கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய பிரசன்னத்தை கேட்கிற அனுபவம் உள்ள வாழ்க்கையை இன்றைக்கி நாம் வாழ்கிறோமா என்பதை தான் தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அந்த 3 காரியங்களை வேகமாக நம்ம வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் சங்கீதம் 89:15 வாசிப்பில்லானால், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள் சொல்லி, கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனங்கள். 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், நீதிமானுடைய கூடாங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி வார்த்தைகள் பதியும் நம்ம அதில் பார்க்குறோம். 1 பாட்டு 5:2 நேசம் சொல்லுகிறா சுலமித்தி, கதவை தட்டுகிற நேசருடைய சத்தத்தை கேட்டேன் கேட்டேன் என்று சொல்லுகிறா. ஆனால் கீழ்ப்படிஞ்சாளா? கதவை திறந்தாளா? இல்லை. சாக்கு போக்கு சொல்லி கொண்டா. அவர் போயிட்டார். அதுக்கு பிறகு அவளால் இருக்க முடியல. கதவு திறந்து போய் தேடுறா. காயமடைந்தாள். போர்வையும் காவக்காரர் எடுத்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு வேதனை, பரிதாபமான நிலைமை அவளுக்கு வர காரணம், தட்டுகிற சத்தத்தை கேட்டு அவள் திறந்து நேசருக்கு இடம் கொடுக்கல. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சுட்டு பாருங்கள். பல சமயங்களில் கர்த்தர் நமக்கு தட்டுகிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் பின்னால் இருந்து கூப்பிட்டு சொல்கிற ஒரு சத்தத்தை உங்கள் காது கேட்கும். நீ தவறாக போகிற, பெருமையில் போகிற, கிருபை சார்ந்து போகிற, நீ பாவத்தை சார்ந்து போகிற, உலகத்தை சார்ந்து போகிற என்கிற சத்தம் கேட்கும். யார் அந்த சத்தத்தை கேட்டு சீர்படுகிறார்களோ, திருந்துகிறார்களோ, அவர்களுக்கு கேட்கிற காது இருக்குன்னு அர்த்தம். அதை கேட்டும் அதை அறிந்தும் அதுக்கு பிறகும் திருந்தாமல் தான் இஷ்டம் போல் போகிற அனுபவம் இருக்குமானா அது கேட்காத காது. உங்கள் காது எப்படிப்பட்டது? வேதத்திலிருந்து சில அனுபவங்களை நாம் வாசித்து ஜெபிப்போம். முதலாவது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் எலியாவின் நாட்கள் நடந்த ஒரு சம்பவம். எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். இன்னும் மேகமும் இல்லை, அடையாளமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லி அவன் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. நிறைய வியாபாரிகள் மணி அடிக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் யானை வந்துன்னா அந்த மணி தனியாக தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்தீங்களா? அப்போது
பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இது என்ன? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவன் தீர்க்கதரிசிகளாக தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் அவர் எதையுமே செய்ய மாட்டார், எந்த காரியமும் செய்ய மாட்டார் ஊழியர்கள் வெளிப்படுத்தாமல். இது எதை குறிக்கிறது என்றால், உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து முன்கூட்டியே கர்த்தர் காரியங்களை உணர்த்துகிற தேவன், காரியங்களை சொல்லுகிற தேவன். அதை கேட்கிற காது உங்களுக்கு இருந்தால் அதை நீங்கள் சரியாக அறிந்து கொள்வீர்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம். ஆகவே துரிதப்படுத்துகிறான், போம் சீக்கிரமாக கிளம்புன்னு சொல்லிட்டு பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுன்னு சொன்னவன் அதுக்கு பிறகு தான் கர்மேல் பர்வதத்தில் ஏறுறான். அங்கே ஏறி அப்படியே குனிந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். வேலைக்காரன் சொல்கிறான், சமுத்திர முகமாய் போய் பார். அவன் போய் பார்த்துட்டு வந்து ஒன்றும் இல்லைங்கிறான். இன்னும் 7 தரம் போய் பார். 7ஆம் தரம் பார்க்கும்போது உள்ளங்கை அத்தனை மேகம், உள்ளங்கை அத்தனை மேகம். 7ஆம் தரம் பார்க்கும்போது நல்ல கவனிங்க, ஒரு தடவை பார்த்து 2 தடவை பார்த்து அப்படியே பார்த்து 7 முதல் 1 8. அப்போ அந்த 8ஆவது தடவை பார்க்கும்போது தான் மேகமே வருது. ஆனால் இரைச்சல் எப்போ கேட்டுது? மேகமே வரல, அதுக்கு முன்னாலே கேட்டு. இந்த வார்த்தையில் கேட்கிறான் மினேச பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய காரியங்களில், உங்களுடைய குடும்பத்தில் தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து அவர் வெளிப்படுத்தும் போது, காரியங்களை சொல்லும் பொழுது அதை கேட்கிற காது உங்களுக்கு அவசியம். யோபின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. கடலில் இருக்கிற நீரை மேகத்தில் ஏற பண்ணி தான் மழையாய் சொரிகிறது. அதை தான் வாசிக்கிறோம். ஆனால் தான் எலியா வேலைக்காரனை நீ போய் கடல் முகமாய் சமுத்திர முகமாய் பார் என்று சொல்லி அனுப்புகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இனி 2வது ஆதியாகம புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய வார்த்தை விதமாய் நாம் வாசிக்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள். பேசுகிறதை கேட்கலாம், பாடுகிறதை கேட்கலாம், அழுகிறது கூட கேட்கலாம். ஆனால் இங்கே உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உலாவுகிற சத்தத்தை கேட்கிற அனுபவம் இன்றைக்கு நமக்கு இருக்குதா என்று யோசிச்சுட்டு பாருங்கள். ஆவியானவர் நமக்குள்ளே உலாவுகிற செயலாற்றுகிறதை கேட்கிற ஒரு சத்தம் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ ஆவியாக இருக்கிற தேவன் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் ஜலத்து மேல் அசைவாடினார். இங்கே இப்போ ஏதேன் தோட்டத்தில் உலாவுகிறார். அக்கினி சூளையிலே மூவரோடு கூட 4வது நபராக உலாவுகிறார். ஆவியாக இருக்கிறார். அப்போ எப்படி யார் இந்த சத்தத்தை கேட்க முடியும்? யாருக்கு இந்த உலாவுகிற சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கன்னா, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் போல் சொல்கிறாரு, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். தேவன் ஆவியாக இருக்கிறபடினாலே அந்த ஆவிக்குரிய அனுபவத்தோடு கூட யார் யார் இருக்கிறார்களோ, தேவனுடைய ஆவியானவரோடு இணைந்து இருக்கிறார்களோ, ஒன்றித்து இருக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் உலாவுகிற சத்தம் கேட்கும். அவங்களுக்கு தான் உலாவுகிற சத்தம் கேட்கும். இன்றைக்கி நீங்களும் ஆவியானவரோடு இணைந்திருப்பது, ஆவியானவர் பிரசன்னத்தில் நிறைந்திருப்பது உண்மையானால் உங்களுக்கும் அந்த சத்தம் கேட்கும். அப்போது உங்கள் காது கேட்குற காது இல்லைன்னு சொன்னால் அது கேட்காத காது தான். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். அதே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தேவனுடைய ஆவியே என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். அவர் ஆவியாக இருக்கிறதுனால ஆவிக்குரிய அனுபவத்தோடு, ஆவிக்குரிய சிந்தையோடு, தேவனோடு இணைந்த இசைந்த ஒரு பிரசன்னத்தை உணர்கிற மக்களுக்கு தான் அந்த உலாவுகிற சத்தம் கேட்கும். தோட்டத்திலே அவர்கள் இந்த உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் ஜெபிக்கிறவங்க தான், ஊழியம் செய்கிறவங்களாகவும் இருக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்குறவங்களாம் இருக்கலாம். இந்த சந்தோஷம். உலாவுகிற சத்தம் கேட்கும்படி ஆவியிலே தேவனோடு இணைஞ்சிருக்கீங்களா? ஆவியானவரோடு
உங்களுடைய ஐக்கியத்தை இங்கே பலப்படுத்திருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா அந்த உலாவுற சத்தம் நிச்சயமாய் உங்களுக்கும் கேட்கும். இல்லாதவர்கள் அந்த அனுபவத்தை நேராக நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 15வது வசனம். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். தாவீதுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை நம்ம இங்கே பார்க்கிறோம். பெலிஸ்தரோடு எப்படி யுத்தம் பண்ணுவது, எப்படி செய்வது. அப்போ கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்குறார். என்ன ஆலோசனை கொடுக்குறார் பாருங்க. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது, அந்த முசுக்கட்டை செடியில் நுனியில் செல்லுகிற இரைச்சல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அதிகாலையில் வெளிச்சம் வரும் முன்னால் அதிகாலை நேரத்தில் வண்டு இனங்கள் தேன் சாப்பிட்றதுக்காக பறந்து வரும். அந்த வண்டினுடைய இரைச்சல், அதுன்னா அதிகாலை அப்படின்னு அர்த்தம். அந்த வண்டினுடைய இரைச்சலை நீ கேட்கும்போது, தேன் சாப்பிடுவதற்காக அந்த பூச்சிகள் வண்டுகள் வரும்போது அதுகள் பறக்கிறதில் உண்டாகிற அந்த சத்தத்தின் சமயத்தில் நீ புறப்படு. அது ஒரு அடையாளம் உனக்கு. அது மட்டும் இல்லை, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் என்ன ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். அதிகாலையில் தான் இந்த வண்டுகள் பூச்சிகள் தேன் எடுப்பதற்காக பூக்களை நோக்கி ஓடுகிறத பார்க்குறோம். அப்போ அந்த முசுக்கட்டை செடி அந்த இடத்துல வந்து அது சாப்பிட தேர்ந்துக்கு வர்றத அதிகாலை நேரத்தில் கர்த்தர் உனக்கு முன்னால் புறப்பட்டிருப்பார், நீ புறப்படு என்று சொல்லி ஒரு வார்த்தை கொடுப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? அதிகாலை ஜெபம். அதிகாலையில் ஆண்டோட பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு ஜெப நேரம். ஏசாயா 50:4 நம்ம வாசிக்கிறோம். காலைதோறும் கர்த்தர் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளும்படி எனக்கு போதிக்கிறார். பார்த்தீங்களா? காலைதோறும் கற்றுக்கொள்ளும்படி என்னை போதிக்கிறார், என்னை எழுப்புகிறார். அதிகாலை ஜெபம். அதிகாலையில் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் வார்த்தைகளை ஜெபங்களை கேட்பதற்கு. இன்றைக்கு நாமும் அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, மோசேக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது கற்பனைகளே அந்த 10 கற்பனைகளை எழுதி கொடுப்பதற்காக அவனை ஆயத்தப்பட சொல்கிறார். அப்போ சொல்கிறார், காலமே நீ ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில். நீ காலமே ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நின்னா உனக்கு அந்த கற்பனைகளை காரியங்களை நான் எழுதி கொடுப்பேன், நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த காரியங்களை குறித்து என்னுடைய விருப்பத்தை சித்தத்தை குறித்து உனக்கு நான் சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையாலே சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த முஸ்கட்டு பூச்சியில் வருகிற சத்தம் என்பது கர்த்தர் முன்னே புறப்படுகிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வரும்போது எவ்விதமாய் வழிநடத்தினார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பம் வழிநடத்தினது சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த 9ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? மேகம் எழும்பும்போது அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள், மேகம் அமரும்போது அவர்கள் அமருகிறார். பார்த்தீங்களா? அதுதான் அடையாளம். அதே போல் ஆண்டுடைய அந்த சத்தம், அந்த பிரசன்னம் நடமாடுகிறதை உலாவுகிறதை காணக்கூடிய கேட்கக்கூடிய செவிகள் நமக்கு இருந்தால் நாம் அதன்படி செயல்படுவோம். அதை தான் இந்த வசனம் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். எவ்விதமாக நம்முடைய காரியம் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். கடைசியாக 4வது அனுபவமாக நெகேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நெகேமியா சொல்கிறார், என் தேவன் என் மனதில் ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். என் தேவன் என் மனதில் ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அப்படியானால் ஆண்டவன் நம் உள்ளத்தில் பேசுகிற சத்தத்தை கேட்கிற காது. எதெல்லாமோ எண்ணங்கள் உண்டாகும், எங்கேயோ போகிற மாதிரி வர்ற மாதிரி, எதெல்லாமோ செய்கிற மாதிரி சாதிக்கிற மாதிரி, அதெல்லாம் எண்ணம் வரும். அது மனுஷனுக்கு இயல்பாக வரக்கூடியது. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே பேசுகிற அனுபவம், ஆண்டவன் நம்முடைய உள்ளத்திலே சொல்லுகிற அனுபவத்தை உணரக்கூடிய தன்மை நமக்கு இருந்ததுன்னா கேட்கிற காது. அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் சமாரியா பட்டணத்தை சீரிய தேசத்தில் பிடிச்சுக்கிறாங்க. பட்டணம் முற்றுகைப்படப்பட்டது.
பட்டணத்துக்கு வெளியே 4 குஷ்டரோகிகள் இருக்காங்க. அவங்களுக்கு பட்டணத்தில் போக முடியாது, அங்கேயும் பஞ்சம், சாப்பாடு கிடைக்காது. அப்போ அவங்க 3 சேர்ந்து ஒரு யோசனை பண்ணுறாங்க, நாம் இங்கேருந்து சாக வேண்டியது என்ன, பாளையத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி. எப்படி இந்த எண்ணம் அவங்களுக்கு வருது? அதுதான் ஆவியானவர் மனதில் பேசுகிற காரியம். அங்கே போனாங்க, அவங்களும் சாப்பிட்டாங்க, வயிறு நிறைஞ்சுது. திரும்ப இங்கே வந்து பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்தி சொல்லி அவங்களும் போய் அங்கே இருக்கிற இடத்துக்கு சாப்பிட்றாங்க. எல்லாம் சம்பூர்ணமாக காரியம் நடக்குது. எப்படி? கர்த்தர் பேசுகிறதை, உள்ளத்தில் பேசுகிறதை, மனதில் பேசுகிறதை கேட்கக்கூடிய ஒரு காது. அதைத்தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். என் தேவன் என் மனதில் ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி. மோசே சின்ன பையனாக இருக்கும்போது 3 மாதத்துக்கு மேலே பிள்ளையை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி தாய் தப்பன் ஒரு அருமையான நாணல் பெட்டி செய்து அந்த பெட்டியில் வச்சு பெட்டியை மூடி அப்படியே ஆற்றுல விட்டாங்க. விட்டுட்டு எல்லோரும் போகிறாங்க. ஆனால் மீரியாம் போகலை. அக்கா என்ன பண்ணுறா? அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குது என்பதை பார்க்கும்படி அவள் நின்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் பார்வோன் குமாரத்திட்ட பேசவும், தாயை போய் சொல்லவும், பிள்ளை திரும்ப தாயிட்ட வளரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அங்கே கிடைக்குது. எப்படி இது நடந்தது? எல்லாரும் போகும்போது அவள் மனசில் ஒரு எண்ணம், பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குன்னு நம்ம பார்ப்போம், எல்லோரும் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறா. பார்த்தீங்களா? அதுதான் தேவன் நம்முடைய உள்ளத்தில் கொடுக்குற ஒரு எண்ணம். அதுதான் அந்த கேட்கிற காது. கர்த்தர் நம்முடைய மனசில் நெகமே சொல்கிறாரே, என் தேவன் என் மனதில் ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அப்படி கர்த்தர் நமக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்போது அதன்படி செயல்பட நம்ம அர்ப்பணிப்போமானால் நாம் ஜெயமாய் காரியங்களை நிறைவேற்றுவோம். அதனால் நல்ல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம். இளையகுமாரன் பசியினால் பந்தி சாப்பிட்றது தவிடு கூட கிடைக்காம வேதனைப்படுறான். அப்போ திடீர்னு அவனுக்கு மனசில் ஒரு எண்ணம் தோணுது, என் தகப்பனாருடைய வீட்டில் கூலிக்காரருக்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும், நான் பசியினால் சாகிறேனே, நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். பார்த்தீங்களா? அந்த தகப்பன் வீட்டுக்கு போகக்கூடிய சிந்தனை எப்படி வருது? அதுக்கு முன்னால் ஒரு நினைவை கர்த்தர் கொடுக்குறா. உங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ செழிப்பாக சாப்பிட்றாங்க, வேலைக்காரன், நீ எஜமானுக்கு மகன் இப்படி இருக்கிறியே. அவன் உடனே திரும்பி வந்துட்டான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கேட்கிற காதை கொடுக்கிறார். உங்களுடைய காது கேட்கிற காது தானா என்பதை யோசித்து பாருங்கள். எலியா சொல்கிறாரு, பெருமழையின் இரைச்சல் கேட்குது, மேகமே வரல, அதுக்கு முன்னாலே அந்த சத்தம் கேட்குதுன்னு அவன் சொல்கிறத பார்க்குறோம். அதே போல் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தின் சத்தத்தை கேட்கணுன்னா நீங்களும் ஆவிக்குள்ளே எசைஞ்ச ஒரு அனுபவம் இருந்தால் தான் அது கேட்கும். முசுக்கட்டை செடியில் தேன் சாப்பிட்றதுக்காக பூச்சி வருது, அதிகாலை ஜெப வேளை ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். உங்கள் மனசில் கர்த்தர் பேசுகிறாரு, என் தேவன் என் மனதில் ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அதை உணர்கிற தன்மை இருக்குமானால் கேட்கிற காது. நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நின்றோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எனக்கு கேட்கிற காதுதானா என்பதை சிந்திக்க சீரடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.